முடியாது. உலக அனுபவம் தெரிந்த பிறகு நான் திருமணம் செய்து கொள்ள கூறிவிட்டு சென்றாயே. நந்தவனம் சென்று விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கயவன் என் கருத்தை சூறையாட நினைத்தான். அப்படி எண்ணத்தில் உரைத்தாய். இப்படிப்பட்ட நல்லவர் என்னை காப்பாற்ற என்று கூறினாயே. அப்ப நல்லவனை மறப்பதற்கு உனக்கு ஏன் மன கலக்கம்? அப்பா, எனக்கு திருமணத்தில் கொஞ்சம் கூட ஈடுபாடு என்பதே கிடையாது. அதனால் எனக்கு திருமணம் வேண்டாம், தந்தையே வேண்டாம். அது பாவி, உன்னை என் மகள் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எப்பொழுது ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றி வந்தேனே, அதற்கு நீ தரும் மகள் தந்தை காட்டும் உரிமையா இது? சொல்வதற்கு அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாதா? அப்பா, என்னிடம் காரணங்களை கேட்காதீர்கள். எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திருமணம் வேண்டாமா? ஆமா. அது பாவி, எப்பொழுது இந்த தந்தையை ஏற்று பேசும் அளவுக்கு நீ மனம் துணிந்தாயோ, இன்று முதல் கொண்டு நீ எனக்கு மகள மல்ல, நான் உனக்கு தந்தைய மல்ல. இப்பொழுது இந்த திருமணத்தை நான் செய்து கொள்கிறேன் தந்தையே. இந்த வார்த்தையை ஆரம்பத்திலே கூறியிருந்தால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் செய்திருப்பேன். சற்று சிந்தித்துப்பார். இருந்தாலும் தாயை பிள்ளையாக உன்னை வளர்த்துவிட்டு என்ன செய்வது? அழிப்பதற்கும் அழைப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே இப்போது அண்ணனை மனதில்லையா? மாற்றம் என்பதே கிடையாது. மாற்றம் என்பதே கிடையாது. ஆண்டவா, ஒரு புறமாக இருங்கள். ஆண்டவா, என்ன இது? எனக்கு திருமணம் ஒன்று ஆண்டால் எனக்கு நோய் பிடித்துவிடும் என்று அன்று முனிவர் சாபம் கொடுத்திருக்கின்றாரே. அப்படி இன்று நான் திருமணம் செய்து கொண்டால் 4448 வியாதிகளிலே கொடிய வியாதியான குஷ்டம் பிடித்து விடுமே. என்னுடைய அழகு இப்படியே இருக்க வேண்டும். இந்த திருமணத்திற்கு நான் சம்மதம் செய்து விட்டேன். என்ன நடக்க போவதே என்று தெரியவில்லையே. ஆண்டவா, அப்படியா? சரியாகட்டும். என்னுடைய மகன் திருமணத்தில் சம்மதம். அப்படி என்னுடைய மனக்கருத்து என்ன? பெண்ணு ஒப்புக்கொண்டவன் நான் தடை சொல்ல போகிறேன். அப்படியே போன்றான். சரி, இருந்தாலும் என்னுடைய மகன் இவ்விடத்தில் ஏதோ கேட்க வேண்டும் என்று மகளாக நினைக்கிறார். அப்படியாக வேண்டாம், அதுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. சீக்கிரமாகட்டும். மனைவி, என்ன ஏதோ சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறாய், சொல்ல முடியாமல் தவிக்கிறாய்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்றும் என்னை விட்டு நீங்கள் பிரிய மாட்டீர்களா? என்னை உண்மையாகத்தான் காதலிக்கிறீர்களா? மனைவி, உன் அழகான முகத்தை பார்த்து எனக்கு ஆசை இருந்தது. ஆனால் நீ இளவரசி என்றதால் நான் பொறுமையோடு இருந்தேன். ஆனால் காலம் நேரம் என்று கூடி வந்து விட்டது. இன்று உனக்கும் எனக்கும் திருமணம் என்று உன்னுடைய தந்தை ஒப்புக்கொண்ட பிறகு நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். ஐயோ ஆண்டவா, இவரும் என்னை திருமணம் செய்து கொள்ள தயார் நிலையில் உள்ளாரே. நான்